எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட நெல்சன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்கவங்க, லண்டனில் இருக்கவங்க, அப்புறம் செவ்வாய் கிரகத்தில் இருக்கவங்க, அப்புறம் உலகம் பூரா இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு சூப்பர் டாபிக்கோட வந்திருக்கேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, குரங்க எப்படி பிடிச்சாங்க, குரங்க எதுக்கு பிடிச்சாங்க, எப்போ பிடிச்சாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எப்படி பிடிச்சாங்க, ஒரு புத்து ஒன்று, ஏதாச்சும் ஒரு புத்து ஒன்று கண்டுபிடிச்சி அந்த புத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள தேங்காவை போட்டுருவாங்க. அங்க சுத்தி முத்தி இருக்கிற குரங்கெல்லாம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த புத்துக்குள்ள கையை விட்டு அந்த தேங்காவை எடுத்து சாப்பிடலாம்னு முயற்சி பண்ணும். அப்படி கையை விடும்போது கையை உள்ள போய் தேங்காவை அப்படி எடுக்கும்போது மூட்டு மாட்டிக்கும். அந்த குரங்கு தேங்காய் மேல இருக்க ஆசையில அந்த கைய விடாம அந்த தேங்காவையும் பிடிச்சுக்கிட்டு வெளியவும் எடுக்க முடியாம முயற்சி பண்ணி அப்படியே போராடி பார்த்து அப்படியே நின்று அப்படியே திக்கி திணறி தவிச்சு போயிடும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கைத்தை எடுத்துட்டு போய் கழுத்துல மாட்டி குரங்க பிடிச்சிருவாங்க. பாவம் அந்த குரங்கு ஒரு சாதாரண ஒரு தேங்காவை எடுக்க போய் ஒரு சின்ன ஒரு விஷயத்தால அந்த குரங்கு மாட்டிக்கும். அது கையை மட்டும் எடுத்துட்டு இப்படி உருவிச்சுன்னா அழகா அது வந்துடும், தப்பிச்சு ஓடி போயிடும். எதுக்கு இந்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மாதிரிதாங்க மனுஷனும். அது நமக்கு சிலருக்கு தெரிஞ்சிடும். அவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில ஆளுக்கு அப்படியே அது என்னன்னு தெரியாம காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளா நம்ம அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம எதுல சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு உண்டான பிரச்சனை என்ன, அதுக்குண்டான தீர்வு என்ன, எதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவு எடுத்தோம்னா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிட்டு இருக்கோம். நம்மளும் அந்த குரங்கு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன விஷயம் என்னன்னு எடுத்து நினைச்சு பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை ரிலீஸ் பண்ணோம்னா அழகா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அப்படியே வாழ்க்கை நல்ல ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்துக்குமே நம்ம மனசு தாங்க காரணம். நம்ம மனசை வச்சுக்கிட்டு நம்ம யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுத்து சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா நமக்கு எவ்வளவோ அருமையான வழிகள் காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகணும். ஸோ அந்த குரங்கு மாதிரி சிக்கி தவிக்காம ஒரு மணி நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்து உங்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம். நான் சொன்ன கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பர் டாபிக்கோட சந்திக்கலாம்.